ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கம்பு மாவு இது ரெண்டையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்தில். ஊற வைக்க வேணாம், புளிக்க வைக்க வேணாம், பிசைஞ்ச உடனேயுமே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதே போல் பசங்களுக்கு நீங்கள் இதை டிஃபனாகவும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம், ஸ்நாக்காகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான டிஃபன். இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். இது ரெண்டுக்குமே காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கடுகு ரெண்டையுமே கருக விட்டுறாதீங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே அந்த கடுகு சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். 5 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க, நல்லா வதங்கிடும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கங்க போதும். கொஞ்சமாக கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளியை வெங்காயத்தோடு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வதங்கணும், குழையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த தொக்குக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போகணும். மசாலாலாம் சேர்த்துருக்கோம். தக்காளியெல்லாம் சரியாக குக் ஆகலை, அதனால் தக்காளி குக் ஆகணும். மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் குக் ஆனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி பச்சை வாசனை போயிட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தொக்கு பதத்துக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியை லைட்டாக மசிச்சு விடுங்க. நான் தக்காளி தொக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் தாராளமாக குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடிங்க. இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ செய்கிற இந்த போல் ரொட்டி வகைகளுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் அளந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் வச்சு அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய சைஸில் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் எடுத்தால் கூட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதே போல் இதுக்கு காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது 2 முட்டையை நான் உடச்சி விட்டுக்கிறேன். இதுக்கு நீங்கள் 3 முட்டை வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எடுத்ததுமே சேர்த்துற வேணாம். ஃபஸ்ட்டு மாவு தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா மாவு, அதை விட கொஞ்சம் லூஸாக நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக ரெடி பண்ணிடக்கூடாது. அதாவது பூரி மாவுக்கெல்லாம் பிசைவோம் பாருங்கள், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து டைரெக்டாக தோசைக்கல்லில் தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வரும். நான் வந்து சின்ன சின்ன ரவுண்டாக தட்டிக்கிறேன். கொஞ்சம் திக்காக சின்ன ரவுண்டாக தட்டிக்கிறேன். மெலிசாக தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கங்க, உங்களுடைய விருப்பம்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பு கோதுமை மாவு ரொட்டியை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் ரெண்டில் எது சேர்த்தாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆகட்டும், மூடியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இது மூணுமே வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆச்சுங்க மொத்தமாக. பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து திக்காக ரொட்டி தட்டியிருக்கேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் மெலிசாக தட்டினீங்கன்னா இதை விட குறைஞ்ச டைம் தான் ஆகும். இப்போ இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் கிரேவி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் முட்டை கிரேவி ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சுட சுட பரிமாறுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் தான் இது. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரொட்டியை இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். என்னால் உடைக்க முடியல, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால. ஆனால் பயங்கர சாஃப்டாக இருக்குங்க உள்ளாரெல்லாம். டேஸ்டெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. இந்த தொக்கு இந்த ரொட்டி ரெண்டுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கட்டாயமாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.